அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருடம் 2025 நீட் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது வேதியியல் பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கான ஆதாரத்துடன் நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்துல எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 45க்கு 40 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அந்த 40 கேள்விகளுக்கான ஆதாரங்களும் அதற்கான பேஜ் நம்பர் என்னன்றதையும் நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க போலாம். முதல் கேள்வி, கூற்று 1, ஃபெரோகாந்த தன்மை என்பது பாராகாந்த தன்மையின் மிகையளவு என கருதப்படுகிறது. கூற்று 2, குரோமியம் 2+ அயனியில் உள்ள தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நியோடிமியம் 3+ அயனியில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது பேஜ் நம்பர் என்ன, இந்த கேள்விக்கான பேஜ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட புத்தகத்துல 160 மற்றும் 170ல இந்த கேள்விக்கான ஆதாரங்கள் இடம்பெற்றிருக்கு. ஃபெரோகாந்த தன்மை என்பது பாராகாந்த தன்மையோட வலிமையான வடிவம், அதுதான் முதல் கூற்று 1க்கான விடை. அதே மாதிரி கூற்று 2, குரோமியம் 2+ 3d4, இதுதான் குரோமியம் 2+க்கும் நியோடிமியம், இதுக்கான கூற்று 2க்கான ஆதாரங்கள். நெக்ஸ்ட் 47 அப்புறம் 48க்கான ஆதாரங்கள் நம்மளோட புத்தகத்துல இடம்பெறவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. இந்த 49 பேஜ் நம்பர் வந்து என்னன்னா 130 to 161. இந்த பேஜ் நம்பர்ல 49 கேள்விக்கான ஆதாரங்கள் நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. பூஜ்ய அளவில் பிணைப்பு எண்ணிக்கை கொண்ட ஒரு கற்பனையான ஈரணு மூலக்கூறு மிகவும் நிலைப்பு தன்மை கொண்டது. கூற்று 2னா, பிணைப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பிணைப்பு நீளம் அதிகரிக்கிறது. இதற்கான ஆதாரம் பாத்தீங்கன்னா, பிணைப்பு தரம் is inversely proportional to பிணைப்பு நீளம். இங்க கூற்று 2 பாருங்க, பிணைப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பிணைப்பு நீளம் அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படி இருக்க சொல்ல அது எப்படி கூற்று 2 வந்து தவறாகும். அதே மாதிரி கூற்று 1 என்னன்னா, ஈரணு மூலக்கூறு, இப்போ He2 எடுத்துக்கலாம். நம்ம He2 வந்து ஒரு ஈரணு மூலக்கூறு, இது வந்து 0 பூஜ்ய பிணைப்பு எண்ணிக்கை கொண்டிருக்கும் போதா, பூஜ்ய அளவில் பிணைப்பு எண்ணிக்கை வந்து பூஜ்ய அளவில் கொண்டிருக்கும் போது அது நிலைப்பு தன்மை கொண்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா பூஜ்ய எண்ணிக்கையில் பிணைப்பு எண்ணிக்கை கொண்டிருக்கும் போது அது நிலைப்பு தன்மை அற்றது. இந்த கேள்விக்கான விடைகள் நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்துல 132 மற்றும் 161 பேஜ்ல இடம்பெற்றிருக்கு, வால்யூம் 1ல. இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, ரெண்டுமே தப்பு. பூஜ்ய அளவில் பிணைப்பு எண்ணிக்கை கொண்டிருந்தா அது நிலைப்பு தன்மை அற்றது. அதே மாதிரி பிணைப்பு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் போது பிணைப்பு நீளம் குறையும். அதனால 2 ஆப்ஷனுமே தப்பு. நெக்ஸ்ட் 50 கொஸ்டின், கீழ்கண்ட வினை மாற்றத்திற்கு பயன்படும் பொருத்தமான வினை காரணியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. பென்சீன்ல எஸ்டர் குரூப் கொடுத்திருக்காங்களா, இந்த எஸ்டர் குரூப்போட இங்க என்ன போட்டா இது ஹால்டிஹைடா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனோட ஆன்சர் வந்து அலுமினியம் டைஐசோபியூட்டை அலுமினியம் ஹைட்ரைட் தான் இதனோட ஆன்சர். இது பாருங்க, நம்மளோட புத்தகத்துல பேஜ் நம்பர் 12th புக்ல 277 பேஜ் நம்பர்ல இது இடம்பெற்றிருக்கு. அதாவது RCN இதுல வந்து டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டா ஆல்டிஹைடா மாத்தோம். அதே மாதிரி நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஸ்டர்ல போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்டர்ல போட்டாலும் இந்த ஃபார்ம் தான் அவங்க டைபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட ஃபுல் ஃபார்ம் வந்து இது டைபால்ன்றது இன்னொரு நேம், காமன் நேம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைபால். இது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப எஸ்டர்ல போட்டா ஆல்டிஹைடா மாறுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நம்மளோட புத்தகத்துல தான் இருக்கு. நம்மளோட புத்தகத்துல பேஜ் நம்பர் என்னன்னா 12th புக்ல 277. நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் 51, கீழ்கண்ட வினையில் உருவாகும் முதன்மை அளவு விளைபொருள் எது? இங்க ஒரு கீட்டோன் குரூப் இருக்கு, பிளஸ்
சைனைட் குரூப் இருக்கு. இங்க வந்து CH3MgBr வந்து மிகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மிகைனா எக்ஸஸ்னு அர்த்தமா? எக்ஸஸ்னா நம்மளுக்கு ஒரே ஒரு முறை கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம CO கிட்டயோ CN கிட்டயோ மட்டும் தான் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க எக்ஸஸ்னு கொடுத்திருக்கிறதுனால CO கீட்டோன் குரூப் கிட்டயும் நம்ம ஒரு முறை பண்ணணும், சைனைட் கிட்டயும் ஒரு முறை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படி பண்ண சொல்ல இங்க பாருங்க, இது நம்மளோட புக்ல தான் இருக்கு. இது கீட்டோன். கீட்டோன்ல RMgX, இந்த RMgX க்கு பதிலா தான் அங்க CH3MgBr அப்படின்னு கொடுத்திருக்காங்க. CH3 வந்து ஒரு அல்கைல் குரூப். CH3 C2H5 இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்கைல் குரூப்பை தான் இங்க Rன்னு கொடுத்திருக்காங்க. Rன்னு கொடுத்திருக்கிறதுனால இந்த கீட்டோன் குரூப்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி சைனைட்ல இன்னொரு டைம் சைனைட்ல CNல பண்ணோம்னா C இந்த ட்ரிபிள் பாண்ட் N இருக்கும். இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்ல நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதனோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இது 51வது கேள்விக்கான ஆன்சர் நம்மளோட புத்தகத்துல எதுல இருக்குன்னா 12th 246 பேஜ் நம்பர் 246ல இருக்கு. நெக்ஸ்ட் 0.050 மோல் லிட்டர் இன்வர்ஸ் செறிவு கொண்ட ஒற்றை காரத்துவம் கொண்ட வலிமை குறை அமில கரைசலின் மோலார் கடத்துத்திறன் 90 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ் 1 எனில் அதன் பிரிகை வீதம் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்பா கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கேட்டையானோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. இது ஆனியானோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. நம்மளோட புத்தகத்துல வந்து பேஜ் நம்பர் எதுல இருக்குன்னா 12th புக்ல 49 பேஜ் நம்பர்ல இதுதான் ஃபார்முலா. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி நமக்கு கேட்டிருக்குது பிரிகை வீதம். ஆல்ரெடி இத வந்து क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இதுதான் ஃபார்முலா. இது V+ அப்படின்றது வந்து எத்தனை ஆனியான்ஸ் எத்தனை கேட்டையான்ஸா பிரியுது. 2னா 2ன்ட்டு நம்ம முன்னாடி போடுவோம். இப்ப NaCl இருக்குன்னா Na+ Cl- இது ஒரு கேட்டையான், இது ஒரு ஆனியான். அப்போ 1. இப்போ இங்க இந்த லாம்டா m போடுவோம் நம்ம. இங்க 1ன்றது இந்த V+ அப்படின்றது என்னன்னா இங்க என்ன இது 2+ ஆ பிரிஞ்சிச்சுனா 2 ன்னு போடுவோம். 1+ ஆ பிரிஞ்சிச்சுனா 1+ ன்னு போடுவோம். அப்போ இங்க இத பாருங்க, இதுதான் NaCl எப்படி பிரியுதுன்னா இங்க 1 வந்திருக்கு, இங்க 1 Na+ ஆவும் Cl- ஆவும் பிரிஞ்சிருக்கு. அப்போ லாம்டா m plus Na+ ன்னு போட்டிருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. இதுல இருந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டு இதுல ஆல்பா பிரிகை வீதம்னா ஆல்பா மேல வந்து நமக்கு நார்மலா क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. மோலார் கடத்துத்திறன் கொடுத்திருக்காங்க. இது கொடுத்துட்டாங்க. இத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால போட்டா இதுக்கான ஆன்சர் வருது. ஓகேவா? இந்த கேள்விக்கான பதில் நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்திலேயே இடம்பெற்றிருக்கு. பேஜ் நம்பர் வந்து 12th புக்ல 49. இதோட ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 53 क्वेश्चन. கீழ்கண்ட எந்த வினை லாசிகன் சோதனையின் கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன். இதுக்கான விடை வந்து நம்மளோட புத்தகத்துல 11th புக்ல 478 பேஜ் நம்பர்ல இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, இது நம்மளோட 11th புக்ல இருக்குது. லாசிகன் சோதனைன்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன வரும்னா கார்பன், நைட்ரஜன், சல்பர், அப்புறம் எக்ஸ்ன்றது வந்து எக்ஸ்னா ஏதோ ஒரு ஆட்டம் இல்ல, எக்ஸ்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க குளோரின், புரோமின், அயோடின். இதுல ஃப்ளூரின் மட்டும் வராது. ஓகேவா? ஃப்ளூரினும் ஒரு ஹாலஜன் தானே அப்படின்னு நம்ம ஃப்ளூரினும் இந்த டெஸ்ட்ல பண்ண முடியாது. லாசிகன் சோதனையில ஃப்ளூரின் பண்ண முடியாது. குளோரின், புரோமின், அயோடின் மட்டும் தான் பண்ண முடியும். அதோட என்ன பண்ணலாம்னா கார்பன், நைட்ரஜன், சல்பர். இங்க பாருங்க, இந்த ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் மூணு ரியாக்ஷனுமே இந்த எக்ஸ்ன்ற இடத்துல எந்த ஹாலஜன் வரலாம் எக்ஸெப்ட் ஃப்ளூரின். நம்மளோட புக்ல கார்பனுக்கான சோதனைன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோடியம் கூட கார்பன் அப்புறம்
நைட்ரஜன் சேர்ந்து NaCN சோடியம் சயனைட் ஃபார்ம் ஆகுதுன்னு தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரியாக்ஷன் நம்மளோட லாசிகன் சோதனைக்கு வராது, இது இன்னொரு டெஸ்டுக்கு தான் வரும் அப்படின்றத சொல்ல இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லாசிகன் சோதனை கீழ் வராது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த விடை இதுதான் சரியான விடை. CuOட O CuO குப்ரஸ் ஆக்சைடு சேர்ந்து கார்பனோட சேர்ந்து CuCO2 வெளில போகாது, இது போகும், ஆனா இது லாசிகன் சோதனை அல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 54. கீழ்கண்ட அலிபாட்டிக் அமிலங்களின் அமிலத்தன்மையின் சரியான இறங்கு வரிசை எது? ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளோட புக்ல எங்க வந்திருக்குன்னா 12th புக்ல பேஜ் நம்பர் 301 இதுல வந்திருக்கு. இதனோட ஆன்சர் சரியான விடை செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? நம்மளோட புத்தகத்துல பேஜ் நம்பர் 12th புக்ல வந்து 301 அந்த பேஜ் நம்பர்ல இது கொடுத்திருக்காங்க. இத நீங்க ஒவ்வொன்னையும் நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चनோட மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சரியான விடை செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 55. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட்டியல் 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா விட்டமினோட பெயர் கொடுத்திருக்காங்க. பட்டியல் 2ல குறைபாட்டு நோய், இந்த விட்டமினால என்ன குறைபாடு வரும் அப்படின்றத பட்டியல் 2ல கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, விட்டமின் B12 வந்து பெர்னிஷியஸ் அனிமியாவை உருவாக்கும். அப்படி பார்த்தா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் விட்டமின் டி, இதெல்லாம் நம்மளோட புத்தகத்துல எங்க இருக்குன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது நம்மளோட புத்தகத்துல 12th 350 பேஜ் நம்பர் 350ல இருக்கு. இங்க பாருங்க, இல்ல விட்டமின் B2, B6, B12ல தான் என்ன ஹீமோகுளோபினால் RBC குறைவு, இதுதான் பெர்னிஷியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல பெர்னிஷியஸ் அனிமியான்னு சொல்லுவோம், அதை அவங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? விட்டமின் சி, விட்டமின் டி, ரிக்கட்ஸ், அப்புறம் ஆஸ்டியோமலேசியா, விட்டமின் இ, விட்டமின் கே எல்லாமே நம்மளோட புக்லயே இந்த ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் புத்தகத்திலேயே இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 350ல இருக்கு 12th புக்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 56. கொடுக்கப்பட்டுள்ள கரைசலில் கீழ்கண்ட எந்த அணைவு சேர்மம் குறைந்த கடத்துத்திறன் கொண்டிருக்கும்? இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1 and 4. ஓகேவா? இது நம்மளோட புத்தகத்துல எங்க இருக்குன்னா 179 12th புக்ல இருக்கு. இங்க பாருங்க, அதாவது இது வந்து கேட்டையான் ஆனையானா பிரிச்சு சொல்லியிருக்கோம். இங்க கரைசலின் கடத்துத்திறன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேட்டையான் ஆனையானா பிரிச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது பிரிச்சு இருந்தா கடத்துத்திறன் காட்டும். அதாவது இங்க என்ன பிளஸ் மைனஸ் நம்ம பிரிக்கலாம், அதனால இது வந்து கடத்துத்திறனை காட்டும். இங்க எது குறைந்த கடத்துத்திறன் சொல்லியிருக்காங்க, இது வந்து 0, இதுவும் 0. சோ இது ரெண்டுமே நமக்கு 0 கடத்துத்திறனை தான் காட்டும். அதனாலதான் அவங்க 2 ஆன்சரை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 57. இப்போ சர்க்கரை X என்பது இங்க X அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டி ஃப்ரக்டோஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். இது நம்மளோட புத்தகத்துல எங்க இருக்குன்னா 12th புக்ல 335 பேஜ் நம்பர்ல இடம்பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ என்ன நமக்கு க்ளூ என்ன கொடுக்குறாங்கன்னா தேன்ல இருக்கும் இது. அப்புறம் இது ஒரு கீட்டோன் குரூப், கீட்டோன் வகை சர்க்கரை, ஆல்பா மற்றும் பீட்டா ஆனமராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம் சுழி சேர்மம் லியோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன்ல என்ன இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மோஸ்ட்லி எல்லாரும் சூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஃப்ரக்டோஸா தான் இருக்கும்ட்டு. செகண்ட் ஆப்ஷன்ல எல்லாருமே சொல்லலாம் இது வந்து கீட்டோ சர்க்கரைனாலே கீட்டோன்னு நம்ம படிக்கிறது என்னன்னா ஃப்ரக்டோஸ் மட்டும்தான். இப்ப நம்ம என்சிஆர்டில படிச்சிருக்குது ஃப்ரக்டோஸ் மட்டும்தான். மீதி எல்லாமே ஆல்டிஹைட் குரூப்பா தான் படிச்சிருப்போம். மால்டோஸ் வந்து டைசாக்கரைட், குளுக்கோஸ் வந்து ஒரு ஆல்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுக்ரோஸ் ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ் ரெண்டுமே வரும். அவங்க கீட்டோ சுகர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கலாம்.
தேன்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரக்டோஸ் தான் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் இடன்சுழி சேர்மம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிருக்கலாம். இதுக்கான ஆதாரம் நம்மளோட புத்தகத்துல 12th புக்ல பேஜ் நம்பர் 335ல இருக்கு. ஃப்ரக்டோஸ் இங்க பாருங்க, இது பழங்கள், தேன் மற்றும் காய்கறிகள் காணப்படும். பழம், தேன் அப்புறம் காய்கறிகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது இது கார்பன் எண் 2 இரண்டாவது கார்பன்ல கீட்டோஸ் வினை செயல் தொகுதியை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் அதானே இருக்கு, ஒரு கீட்டோன் வகை சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஃப்ரக்டோஸ்ல தான் நம்ம பாக்குறோம், ஃப்ரக்டோஸ்ல தான் இருக்கு கீட்டோன் வினை செயல் தொகுதியை இரண்டாவது கார்பன்ல கொண்டிருக்கு அப்படின்ட்டு. இதுதான் ஃப்ரக்டோஸோட அமைப்பு. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். செகண்ட் கார்பன்ல கீட்டோன் வகை சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு கீட்டோன் குரூப். ஆமாவா, கீட்டோன் வகை சர்க்கரை குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இது வந்து ஆல்பா பீட்டா ஆனமராக இருக்கும். ஓகேவா, இங்க பாருங்க, ஆல்பா டி மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஃபியூரனோஸ் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஃபியூரான். இந்த ஃப்ரக்டோஸோட அமைப்பு எது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபியூரனோஸ் அந்த அந்த இது போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இது ஆல்பா டி மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ், இது பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஓகேவா, அதோட அமைப்பு பாருங்க, இது ஆல்பா, இது பீட்டா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இது ஒரு இடன்சுழி மாற்ற சேர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடன்சுழி சேர்மம் இங்க பாருங்க, இது ஒரு இடன்சுழி சேர்மம் ஆகும். ஓகேவா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இத்தனை கேள்விகள் நம்ம ராஜேஷ் நீட் புத்தகத்தை படிச்சாலே நம்ம 40னா கூட ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்னா கூட 160 மார்க் எடுத்துருக்கலாம். அப்படி இப்படி போக ஒரு 140 கிட்ட வந்திருக்கும். ஆமாவா, இங்க பாருங்க, 57 கொஸ்டினுக்கு 335ல இருக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58. கொஸ்டின் நம்பர் 58, கீழ்கண்ட சேர்மத்தை மோனோகுளோரின் ஏற்றம் செய்யும் போது எத்தனை விளை பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 3 டைமென்ஷனல் மாற்றியமா சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமாவா, இது பாருங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். இது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா, மோனோகுளோரின் ஏற்றம் அப்படின்னா இதுதான். சன்லைட் முன்னாடி குளோரினை இன்சர்ட் பண்ணது. ஓகேவா, இந்த அல்கைல் குரூப்ல மோனோகுளோரின் ஏற்றம் செய்யும். இது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், இது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க, இது நம்மளோட புக்ல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னா 12th புக்ல 207 பேஜ் நம்பர்ல இருக்கு. இதுக்கான ஆன்சர் 6. கரெக்டான ஆன்சர் 6. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க 59, கீழ்கண்ட எந்த ஒன்று சிஸ் டிரான்ஸ் மாற்றியங்கள் உருவாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னா 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். ஓகேவா, 1,2 டைமெத்தில். இங்க CH3 போடணுமா? ஓகே, போடலாம். CH3 போட்டோம்னா 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். இதுதான் ஃபார்ம், இதுதான் சிஸ் டிரான்ஸ் மாற்றியத்தை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட எந்த ஒரு வினை பென்சின் விளை பொருளாக தராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், பென்சின் டைசோனியம் குளோரைட்ல வாட்டர் போட்டு ஹீட் பண்ணா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஃபீனால். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா ஃபீனால். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஒரு வினை பென்சீனை வந்து தராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து தேர்ட் ஆப்ஷன். இது நம்மளோட பேஜ்ல, நம்மளோட புத்தகத்துல எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 326 12th புக்ல இருக்கு. இங்க பாருங்க,
ஹைட்ராக்சில் தொகுதியோட பதிலீடு செய்யும் போது அதாவது ArN2Cl அப்படின்னா இங்க அரோமேட்டிக் AR அப்படின்றது அரோமேட்டிக். அந்த அரோமேட்டிக் தான் நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா பென்சீனா கொடுத்திருக்கோம். இது பேர் வந்து பென்சீன் டைசோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோமா. இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு கூட வாட்டர் போட்டா நமக்கு கிடைக்கிறது இந்த ArOH. இந்த AR என்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பென்சீனா இருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? அங்க ஃபீனால். அவங்க क्वेश्चनல கேட்டிருக்கிறது பென்சீன் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த NHN கூட MO2O3 போட்டா நமக்கு பென்சீன் தான் கிடைக்கும். இந்த டெம்பரேச்சர் இந்த பிரஷர்ல கொடுக்கும்போது நமக்கு பென்சீன் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ஈத்தைன் அப்படின்னு சொல்லுவோமா. செஞ்சூடான இரும்பு குழாய். இந்த சோதனை நம்ம நிறைய படிச்சிருப்போம். இதுல போடும்போது போட்டா நமக்கு பென்சீன் தான் கிடைக்கும். இது எத்தனை மோல்ஸ் எடுத்துப்போம்னா 3 மோல்ஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பாருங்க சோடியம் ஃபீனாக்சைடு. இதோட சோடா சுண்ணாம்பு CaO போட்டு நம்ம ஹீட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா பென்சீன். ஓகேவா? இது நம்மளோட புத்தகத்துல 326 பேஜ் நம்பர்ல இடம் பெற்றிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 61 பாஸ்பாரிக் அமிலம் 3 படிகளில் அயனியாகிறது. அவற்றின் அயனியாதல் மாறிலி மதிப்புகள் முறையே Ka1, Ka2 மற்றும் Ka3. இங்க K என்பது என்னன்னா மொத்த அயனியாதல் மாறிலி எனில் கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட புத்தகத்துல எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்னா 12th புக்ல பேஜ் நம்பர் 109லயும் 11th புக்ல 310 பேஜ் நம்பர்ல இடம் பெற்றிருக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? இந்த பேஜ் நம்பர்ல இந்த கேள்விக்கான விடைகள் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 62 கீழ்கண்டவற்றில் சமமான அணுக்களின் எண்ணிக்கையை கொண்டவற்றை தேர்ந்தெடு. அதாவது ஆட்டம்ஸ் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம் எந்த இங்க கொடுத்திருக்கிற ABCDE ல எதுல எல்லாம் கரெக்டா சமமா இருக்கு சமமான அணுக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கான ஃபார்முலா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா 11th புக்ல பேஜ் நம்பர் 25ல இருக்கு. இங்க பாருங்க. இங்க என்னன்னா அணுக்கள் 1 மோல் ஹைட்ரஜன் அணுக்கள்னா 6.022 into 10 to the power of 23 என்று சொல்லலாம். அதாவது இதுக்கான ஃபார்முலா என்னன்னா atoms equal to n into number of moles into Na into number of atoms. இங்க பாருங்க 1 மோல்னு சொல்லிட்டாங்க. அப்போ n வந்து 1. ஓகேவா? இன்டு Na ஓட வேல்யூ தான் இது. ஆட்டம்ஸ் ஒரே ஒரு ஹைட்ரஜன்னா 1 தான் சொல்லுவோம். அப்போ 1 ஆட்டம் 1 into 1 into 6.022 into 10 to the power of 23 அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க நீர் 1 மோல் நீர் மூலக்கூறுகள் 1 மோல் நீர் மூலக்கூறு. ஓகேவா? 1 mole of 1 மோல்னா n வேல்யூ 1. Na ஓட வேல்யூ வந்து என்னன்னா 6.022 into 10 to the power of 23. இங்க பாருங்க இன்டு நீர் மூலக்கூறுகள்னா இது ஒரு ஆட்டம் 1 இது 1 2 அப்ப மொத்தமா 3. அததான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீர் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 1 மோல் சோடியம் குளோரைடு அப்படின்னா 1 மோல்னா n equal to 1 Na equal to இந்த வேல்யூ. ஆட்டம்ஸ்க்கு தான் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோடியம் குளோரைடு மூலக்கூறு அலகுகள். ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா நம்மளோட புத்தகத்துல 11th புக்ல பேஜ் நம்பர் 25ல இருக்கு. ஓகேங்களா? இதுக்கான சரியான 11th
ஆப்ஷன். ஓகேவா? A B D மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 63. கீழே 2 கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. ஆமா தந்திருக்காங்க. கூற்று 1 நைட்ரஜன் அமோனியாவை உருவாக்குகிறது. அதேபோல் ஆர்சனிக் ஆக்சைடை உருவாக்கும். ஆமா இது கரெக்ட். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் கூற்று 2 ஆன்டிமனி பென்டாக்சைடை உருவாக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது தவறானது. ஏன்னா ஆன்டிமனினா என்னன்னு சொல்லுவோம்? எஸ்பின்னு சொல்லுவோமா? ஒரே நிமிஷம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். இது நம்மளோட புத்தகத்துல 11th புக்ல 92 பேஜ் நம்பர்ல இருக்கு. ஆன்டிமனினா எஸ்பின்னு சொல்லுவோம். ஆன்டிமனி பென்டாக்சைட உருவாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான பதில். ஓகேவா? அதனாலதான் கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நம்மளோட புத்தகத்துல இருக்கிற ஆன்சருக்கான ஆதாரங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 64. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றை டால்டன் அணுக்கொள்கையால் விவரிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா வாயுக்களின் கன அளவு விதி. அததான் இந்த டால்டன் அணுக்கொள்கை சொல்லாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான ப்ரூஃப் நம்மளோட புக்ல எங்க இருக்கு அப்படின்னா 11th புக்ல பேஜ் நம்பர் 22ல இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க. டால்டன் கோட்பாட்டால் வேதி சேர்க்கை விதிகளை விளக்க முடிந்தது. இருப்பினும் வாயு கன அளவு விதிகளை விளக்க முடியவில்லை. இது நம்மளோட புத்தகத்துல இருந்து கொடுத்திருக்கிறதுதான். சரிங்களா? டால்டன் அணுக்கொள்கையால் விளக்க முடியவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எதை விவரிக்க இயலாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா வாயுக்களின் கன அளவு விதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 65. क्वेश्चन நம்பர் 65. கீழ்கண்ட அமீன்களின் கார வலிமையின் சரியான இறங்கு வரிசை. ஓகேங்களா? டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? இது நம்மளோட புத்தகத்துல எங்க இருக்குன்னா 12th புக்ல பேஜ் நம்பர் 318ல இருக்கு. இங்க பாருங்க. அவங்க ஃபார்முலாவா கொடுக்காம என் எத்தில் ஈத்தேன் அமீன் என் மெத்தில் அனிலின் அப்புறம் பென்சன் அமீன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க நம்மளோட புத்தகத்துல ஃபார்முலாவா இருக்கு. இதுதான் அங்க நமக்கு क्वेश्चन கேட்டிருக்கிறதுக்கும் நம்ம புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்க நேமிங்ல கொடுத்திருக்காங்க. நம்ம புக்ல ஃபார்முலாவா இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த ஃபார்முலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இத நம்ம இந்த வரிசைய நிறைய பேர் மெமரி பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் புரிஞ்சு படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம் நீங்க. இதுதான் டைமெத்தில் ஈத்தேன் அமீன். ஓகேங்களா? என் எத்தில் ஈத்தேன் அமீன். என் எத்தில்னு எதை சொல்லுவோம்னா செகண்டரி அமீன் வந்துச்சுன்னா என் எத்தில் ஈத்தேன் அமீன். இதற்கான ஃபார்முலா என்ன? இங்க பாருங்க. C2H5NH C2H5. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என் எத்தில் ஈத்தேன் அமீன் அப்படின்னு சொல்லுவோமா? அதுதானே இங்கேயும் கொடுத்திருக்காங்க. என் அதாவது இந்த CH3 இந்த C2H5 இந்த சைடு வரணும். என் எத்தில் ஈத்தேன் அமீன். நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிறது ஈத்தேன் அமீன். முதல்ல செகண்டரி அமீன், அதுக்கப்புறம் டெர்ஷரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் அமீன். ஓகேங்களா? இதுதான் ஆர்டர். மோஸ்ட்லி எல்லாமே அலிஃபாட்டிக் அமீன்ஸ் தான் மோஸ்ட்லி காரத்துவம் அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்துதான் அரோமேட்டிக் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இதற்கான ப்ரூஃப் என்னன்னா பேஜ் நம்பர் 318ல இருக்கு. 65 क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 66. கீழ்கண்ட எந்த கூற்று சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிக உருகுநிலை கொண்ட கேலியம் போலன்றி சீசியம் மிக குறைந்த உருகுநிலை கொண்டது. ஏல கொடுத்திருக்குது. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சி மற்றும் இ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா?
இங்க பாருங்க, இது நம்மளோட புத்தகத்துல பேஜ் நம்பர் 105ல 11th புக்ல இருக்கு. இங்க பாருங்க, கேலியம் மற்றும் சீசியம் ரெண்டுமே மிக குறைந்த உருகுநிலையை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிக உருகுநிலை கொண்ட கேலியம் அதிகமா இருக்கும், சீசியம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்ல, ரெண்டுமே மிக குறைந்த உருகுநிலை கொண்டது அப்படின்ட்டு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மீதி எல்லாத்துக்கான ஆன்சருமே முன்னாடி இருக்கிற கொஸ்டின்லயே நம்ம இந்த இதற்கான ஆன்சரை கொடுத்திருப்போம். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் இந்த சி ஆப்ஷன் பாருங்க, ஆர்கான் கேப், அப்புறம் பொட்டாசியம் பிளஸ், Cl மைனஸ், Ca2 பிளஸ், அப்புறம் S2 மைனஸ் அனைத்துமே ஒத்த எலக்ட்ரான் அமைப்பு கொண்டது அப்படின்னா எல்லாமே ஒரே இந்த ஆர்கானோட எலக்ட்ரான் அமைப்பு கடைசியில் ஆர்கானுக்கு வந்து P6S2, இது எல்லாத்துக்குமே P6S2 அப்படின்ற எலக்ட்ரான் அமைப்பு தான் வரும். அதுதான் கேட்டிருக்காங்க. அவங்க சரியான விடைன்னு கேட்டிருக்காங்க. சியும் ஈயும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா நெக்லெக்ட் பண்ணாலே மோஸ்ட்லி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 67, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளோட புத்தகத்துல 12th புக்ல 141 பேஜ் நம்பர்ல இருக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இதுதான் நம்ம புத்தகத்துல இருக்கிறது. இந்த வியூ தான். இதுல தான் இங்க பாருங்க, XeF2, XeF4, XeF6, XeFO4, XeO3 ஆகியவற்றோட அமைப்புகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கான என்ன வடிவம் அப்படின்றதையும் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன். மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? XeO3 பிரமிட், XeO3 பிரமிட், XeO3 sp3. இங்க பாருங்க, ரெண்டு பிரமிடு, இது சதுர பிரமிடு, இது பிரமிடு. ஆனா என்ன ஆன்சர் அங்க பிரமிடு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் இங்க பாருங்க, தல பிரமிடுனாலும் சதுர பிரமிடுனாலும் ஒண்ணுதான். தலம்ன்றத எப்படி சொல்றது, மோஸ்ட்லி இங்க பாருங்க ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அத அவங்க அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க சதுர பிரமிடு அப்படின்னு. ஓகேவா? XeO3க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் XeF2க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். XeF2 எங்க இருக்கு? இங்க பாருங்க, XeF2 நேர்கோட்டு வடிவம், லீனியர். XeF2 நேர்கோடு. ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் 141ல இருக்கு. 12th புக்ல 141ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 60. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 68 பார்க்கலாம். இப்ப பேரியம் 2+ இன் திட்ட உருவாதல் வெப்பம் கிலோ கலோரி பர் மோல். அதாவது இங்க மோராலஸ் எல்லாருக்கும் தெரியும், கிலோ கலோரி மோல் இன்வர்ஸ், அததான் கிலோ கலோரி பர் மோல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அலகில் சொல்லுங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்டவை என்னன்னா, SO4 2- அயனியின் திட்ட உருவாதல் வெப்பம் -216 கிலோ கலோரி பர் மோல். BaSO4 இன் திட்ட படிகமாக்கல் வெப்பம் equal to -4.5 கிலோ கலோரி பர் மோல். பேரியம், அதாவது பேரியம் சபாக்சைடு, பேரியம் SO4, BaSO4 இன் திட்ட உருவாதல் வெப்பம் equal to -349 கிலோ கலோரி மோல் இன்வர்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, SO4 2- ஓட திட்ட உருவாதல் வெப்பம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் BaSO4 ஓட படிகமாக்கல் வெப்பம் கிறிஸ்டலைசேஷன் எனர்ஜியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து திட்ட உருவாதல் வெப்பம் BaSO4 ஓட திட்ட உருவாதல் வெப்பமும் கொடுத்துட்டாங்க. BA ஓடத கேட்டிருக்காங்க, Ba2+ இன் திட்ட உருவாதல் வெப்பத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இத ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, BaSO4 Ba2+ ஆவும் SO4 2-
பிளஸும் மைனஸாவும் பிரியுமா? அவங்க கேட்டிருக்குது இந்த Ba2+ தான் கேட்டிருக்காங்க. SO4 2- கொடுத்துட்டாங்க, BaSO4 கொடுத்துட்டாங்க, திட்ட உருவாதல் வெப்பம் கொடுத்துட்டாச்சு. இல்ல இது நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்துல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னா 11th புக்ல 232 பேஜ் நம்பர்ல இருக்கு. 11th புக்ல 232 பேஜ் நம்பர்ல இருக்கு ஃபார்முலா. இங்க பாருங்க, இதுதான் திட்ட உருவாதல் வெப்பம். அதுக்கான ஃபார்முலா ப்ராடக்ட் H ப்ராடக்ட் அப்படின்னா இங்க பாருங்க, Ba2+உம் SO4 2- இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அதுதான் ப்ராடக்ட். ரியாக்டன்ட் BaSO4, இதுதான் ஃபார்முலா. இது பாருங்க CaO. ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலாப்பா. நமக்கு அங்க A B அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நம்மளோட புத்தகத்திலேயே விரிவா கொடுத்திருக்காரு நம்ம சார். இங்க பாருங்க, இங்க Ba2+ கேட்டாங்க, ப்ராடக்ட் வந்து Ba2+ plus SO4 2- மைனஸ் BaSO4. இந்த ஆன்சர் இது நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இத போட்டு நம்ம போட்டாலே ஆன்சர், டைரக்ட் ஆன்சர் வரும். ஓகேங்களா, இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன். சரியான விடை 4th ஆப்ஷன். ஓகேவா, நம்மளோட புத்தகத்துல 11th புக்ல 232 பேஜ் நம்பர்ல இடம் பெற்றிருக்கு இந்த கேள்விக்கான பதில். ஓகேங்களா, ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 69. 1ல இருந்து 3 வரைக்கும் தந்திருக்காங்க, சேர்மங்கள் தந்திருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களில் இந்த ஸ்டார் அப்படின்றது என்ன குறிப்பிடப்பட்டுள்ளன? C-க்கும் H பிணைப்பின் பிணைப்பு முறிவு ஆற்றலின் சரியான வரிசை, அதாவது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. இங்க பாருங்க, நான் முன்னாடியே ஒரு கேள்வியில சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, இங்க கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, பிணைப்பு தரம் பாண்ட் ஆர்டர் வந்து பாண்டோட ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிணைப்பு தரம் பிணைப்பு ஆற்றல், அதாவது பிணைப்பு பிளவு ஆற்றல். இங்க என்ன கேட்டிருக்காங்க? பிணைப்பு முறிவு ஆற்றல் அப்படின்னாலும் பிணைப்பு பிளவு ஆற்றல்னாலும் ஒண்ணுதான், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகேங்களா, இது பிணைப்பு தரமும் பிணைப்பு ஆற்றலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப நம்ம பிணைப்பு தரம் அப்படி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாலே, இதுக்கு பிணைப்பு தரம் என்னன்றத கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம இந்த क्वेश्चनக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, இங்க பாருங்க, C ட்ரிபிள் பாண்ட் C, அதான் இன்னொன்னும் இருக்கு. பிணைப்பு தரம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிணைப்பு எண்ணிக்கை. எத்தனை பிணைப்பு இருக்கோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் பிணைப்பு தரம். ஓகேங்களா, பிணைப்பு தரத்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பிணைப்பு எண்ணிக்கை. இங்க பாருங்க, C ட்ரிபிள் பாண்ட் C, இங்க இருக்கிற இங்க இது கிட்ட தான் ஸ்டார் இருக்கு. இது ட்ரிபிள் பாண்ட், இது டபுள் பாண்ட், இது சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா, அப்போ எத்தனை பிணைப்பு எண்ணிக்கை இருக்கோ 1 2 3, இந்த C-க்கும் இந்த H-க்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த C-க்கும் இந்த H-க்கும் கிட்ட டபுள் பாண்ட் இருக்கு. இந்த C-க்கும் இந்த H-க்கும் நடுவுல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. இத வச்சு நம்ம சொல்லிட்டு போயிடலாம், பிணைப்பு தரம் பிணைப்பு எண்ணிக்கைக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிணைப்பு தரம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிணைப்பு ஆற்றல். ஓகேவா, அப்படி பார்த்தாலே நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 4th ஆப்ஷன். செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்கு அடுத்து தேர்ட் ஆப்ஷன். 3 பாண்ட் 2 பாண்ட் 1 பாண்ட். ஓகேவா, ஓகே, 69க்கு 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். இது நம்மளோட புத்தகத்துல 11th புக்ல பேஜ் நம்பர் 137ல இடம் பெற்றிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க 70. கீழ்கண்ட வினை தொடரில் உருவாகும் முதன்மை அளவு வினை பொருள் P என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இத முதல்ல HBr கூட பென்சைல் பெராக்சைடுனா ஏதோ ஒரு ஃபார்ம் இங்க இருக்கு, அந்த ஃபார்ம் கூட பெராக்சைடு ஃபார்ம். பெராக்சைடு நிலை SBr கூட பெராக்சைடு ஃபார்ம் வந்துச்சுனாலே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஆன்டி மார்கானிக். ஓகேங்களா, ஆன்டி மார்கானிக் ரூல்
நெக்ஸ்ட் இது கூட KCN போடணும். KCN போட்டு அதை NaHG per C2H5OH இது கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு வர ஆன்சர் தான் P. ஓகேவா? இந்த P தான் என்ன அப்படின்ட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் ஆன்டி மார்கோனிக் ரூல். இந்த ஆன்டி மார்கோனிக் ரூல் மூலமா நம்ம ரியாக்ட் பண்ணி இதுல இருந்து ஆன்சர் வரும். அது கூட HCN வந்து Br இருக்கிற இடத்துல Cn போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். அத நம்ம இது என்ன ரீஜியன்ட் அப்படின்னா ரிடக்ஷன் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் இங்க Cn வரும். இந்த Cn தான் CH2 NH2 மாத்துது. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா fourth ஆப்ஷன். ஓகேவா? 70க்கு நம்மளோட புத்தகத்துல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னா 11th புக்ல 521 பேஜ் நம்பர்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆன்டி மார்கோனிக் ரூல், அதாவது எதிர் மார்கோனிக் சேர்க்கை வினை. இது தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பா நெக்ஸ்ட் இங்க பாருங்க SPR கூட ரியாக்ட் பண்ணும். அதுக்கு அடுத்து KCN, அதுக்கு அடுத்து இந்த NaHG C2H5OH ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணா ஆன்சர் டைரக்டா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹேபர் process கொடுத்திருக்காங்களா? இங்க பாருங்க, இது நம்மளோட புத்தகத்துல இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட புத்தகத்துல இது எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னா 177 12th புக்ல 177 பேஜ் நம்பர்ல இந்த கேள்விக்கான விடை நம்மளோட புத்தகத்துல ஆதாரமா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதனோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். இங்க பாருங்க, ஹேபர் செயல்முறையா இருங்க ஒரே நிமிஷம். ஹேபர் process அப்படியே இதுல இருக்கிற மாதிரி நம்ம போயிடலாம். பேக்கர் process-ஆ இங்க பாருங்க, பேக்கர் செயல்முறையில ஈத்தைனில் இருந்து எத்தனை நாளுக்கு ஆக்சிஜனேற்றம் அடைகிறது? எத்தனை நாளில எத்தானேல். இதுக்கு என்ன ரீஜன் யூஸ் பண்றோம் அப்படின்னா PDCl2. இங்க பாருங்க, செய்வதில் PDCl2 வினையூக்கியாக செயல்படுகிறது. ஓகேங்களா? இந்த பேக்கர் processல PDCl2 யூஸ் ஆகுது. அப்ப பேக்கர் process செகண்ட் ஆப்ஷனுக்கு செகண்ட். இங்க பாருங்க, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, வில்கின்சன் வினையூக்கி. இங்க பாருங்க, அலுமினியம் ட்ரைமெத்தில். ஓகேங்களா? இதோட TiCl4 டைட்டேனியம் குளோரைட் பாலிஎத்திலீன பாலித்தீன் அதாவது தயாரிக்க பயன்படும் ஜிக்னர் நாட்டா வினைக்காரணி அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? இதுதான் வில்கின்சன். சாரி, நம்ம முதல்ல போனது வில்கின்சனா? சாரி. நெக்ஸ்ட் வில்கின்சன் பாருங்க, ஒரே நிமிஷம்ப்பா. வில்கின்சன் இதுக்கு பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அது மிஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இத நம்ம இந்த ஜீக்லர் நாட்டா கண்டுபிடிச்சிட்டோமா? மேலேயே இருக்கு ஜீக்லர் நாட்டா. அப்போ ஃபோர்த்துக்கு வந்து என்ன? ஃபோர்த் ஆப்ஷன். டிக்கும் கண்டுபிடிச்சோம், டிக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கு நமக்கு தெரியும் ஹேபர் process வந்து அம்மோனியா தயாரிக்க இதுதான் யூஸ் ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா? இது வந்து இது எங்க இருக்கும்னா ஹேபர் process இது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலயும் இருக்கும். அதே மாதிரி யூக்லிபிரியம் படிப்பீங்கல்ல, அங்கேயும் பார்த்திருப்பீங்க இத மோஸ்ட்லி. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். இது நம்மளோட புத்தகத்துல 12th புக்ல 177 பேஜ் நம்பர்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 72 क्वेश्चन நம்பர் 72. இதுக்கான சரியான ஆன்சர் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் நம்மளோட புத்தகத்துல பேஜ் நம்பர் எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னா 11th புக்ல 64 பேஜ் நம்பர்ல இருக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. ஹீலியம் பிளஸ் மற்றும் லித்தியம் 2+ அயனியின் முதல் போர் ஆர்பிட்டின் ஆற்றல் மற்றும் ஆரம் சொல்லிட்டாங்க. RH ஓட வேல்யூ சொல்லிட்டாங்க. A0ன்றது ரேடியஸ். ஓகேங்களா? R = n²
ஏ நாட் அல்லது ஆர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அத ஆர் நாட்டை ஏ நாட்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் இஎன் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க நம்மளோட புத்தகத்துல எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னா 64 11th புக்ல 64 பேஜ் நம்பர்ல இருக்கு. இங்க பாருங்க ரேடியஸ் கேட்டிருக்காங்களா, ரேடியஸையும் எனர்ஜியும் எது எது கேட்டிருக்காங்க, ஹீலியம் பிளஸ் அண்ட் லித்தியம் 2+. ஓகேவா. இது ரெண்டுத்துக்கு தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸையும் அதுக்கப்புறம் எனர்ஜியும் கேட்டிருக்காங்க. எனர்ஜி பாத்தீங்கன்னா n ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரேடியஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா n ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அவ்வளவுதான். இதோட n ஸ்கொயர் பை z ன்னு வரும். இது என்ன வரும்னா z ஸ்கொயர் பை n ஸ்கொயர் அப்படின்னு வரும். z ஸ்கொயர் அப்படின்றது வந்து அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்றது என்னன்னா எத்தனை ஆற்றல் மட்டம், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா செகண்ட் ஆர்பிட்டா அப்படின்னு நம்பர் ஆஃப் ஆர்பிட் n அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இங்க nth ஆர்பிட்னே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம z ஸ்கொயர் மட்டும் போட்டோம்னா போதும் ஓகேங்களா. n ஸ்கொயர் பை z, இது z ஸ்கொயர் பை n ஸ்கொயர் ஓகேவா. இது நம்மளோட புத்தகத்துல எங்க இருக்குன்னா 11th புக்ல பேஜ் நம்பர் 64ல இருக்கு. இது பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. பிசிக்ஸ் கண்டிப்பா ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை படிச்சிருந்தீங்கன்னா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். இல்ல கெமிஸ்ட்ரியிலேயே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கரெக்ட்டா படிச்சிருந்தீங்கன்னா இந்த क्वेश्चन ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 73, क्वेश्चन நம்பர் 73. கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று உறுதி கூற்று A, மற்றொன்று காரண கூற்று. ஒன்னு வந்து உறுதியான கூற்றுன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டாவது காரண கூற்று அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க உறுதி கூற்று A அப்படி என்னன்னா இந்த ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க. இத காட்டிலும் விரைவாக SN2 நடக்கும், வினையை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை காட்டிலும் அதாவது 1 2 3 4 ஓகேவா. குளோரோபியூட்டேனா, குளோரோபியூட்டேன் வந்து அயோடோபியூட்டேனை காட்டிலும் விரைவாக SN2 தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காரண கூற்று என்னன்னா அயோடின் அதன் பெரிய உருவளவு காரணமாக சிறந்த விடுபடும் தொகுதியாக உள்ளது. இதுக்கான ஆன்சர் நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th புக்ல பேஜ் நம்பர் 218 அதுல இடம்பெற்றிருக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். இங்க பாருங்க இது எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு இந்த பேஜ் நம்பர்ல என்ன பேஜ் நம்பர்னா 218 அந்த பேஜ் நம்பர்ல எக்ஸாம்பிளா நம்மளோட புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. இங்க பாருங்க உள்வரும் கருக்கவர் காரணியின் முன்னிலையில் வேகமாக வெளி தள்ளப்படுகிறது அயோடின் அதன் பெரிய ஓகேவா. இதுதான் ஆன்சர் சொல்யூஷன். அதாவது காரண கூற்றாவும் அதான் கொடுத்திருக்காங்க. அயோடின் வந்து பெரிய அளவு காரணமா தான் சீக்கிரமா ரிலீவ் ஆகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு இது சரியான விளக்கம். ஏன்னா இது வந்து இதை காட்டிலும் வேகமா SN2 நடக்குது அப்படின்னா ஏன் ரீசன்னா இதுதான் ரீசன். சோ ஏவும் ஆரும் கரெக்ட் மற்றும் சரியான விளக்கம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்க இது 74, क्वेश्चन நம்பர் 74. ஒரு முதல் வகை வினையின் அரை ஆயுள் காலம் T ஆஃப் 1 நிமிடம் எனில், அதாவது T ஆஃப் கொடுத்துட்டாங்க 1 நிமிஷம் அப்படின்னா அந்த வினை வந்து 99.9% முடிய தேவைப்படும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு மிக பொருத்தமாக அல்லது நெருக்கமாக இருக்கும் விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்கு. அதாவது T 99.9% equal to 10 into T off ஓகேவா. இந்த T off அவங்க என்ன சொல்லிட்டாங்க 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 into 1 10 மினிட் அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 75. கீழ்கண்ட எந்த நீர் கரைசல் அதிக கொதிநிலையை கொண்டிருக்கும் ஓகேவா. கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து அதிகமா
கொதிநிலை அதாவது பாயிலிங் பாயிண்ட கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 0.01 மோலார் Na2SO4. ஏன் இது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லணும்னா இங்க பாருங்க, இது நம்மளோட புத்தகத்துல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னா 12th புக்ல பேஜ் நம்பர் 26ல இருக்கு. இங்க பாருங்க, கொதிநிலை ஏற்றம். இது வந்து ரவுலட்ஸ் லா அப்படின்ட்டு ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்ல வர क्वेश्चंस தான் இது. இது சொல்யூஷன் லெசன் 12th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன். அதுவும் இல்லாம இங்க பாருங்க, எல்லாம் இது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கஷ்டம் அப்படின்ட்டு படிக்காம போயிருப்பீங்க. ஆனா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இங்க பாருங்க, கொதிநிலை ஏற்றம். ஓகேவா? TAB. இந்த ஐன்றது தான் என்னன்னா எத்தனை அயான்ஸா மாறுது. இங்க பாருங்க, Na2SO4 எப்படி பிரியும்? 2Na பிளஸ் ஆகும், SO4 2 மைனஸ் ஆகும் பிரியுமா? அப்ப 2 இங்க 1 1. ஓகேங்களா? அப்படி பிரிஞ்சா இது 3 அயான்ஸா பிரியுது. இது K plus NO3 மைனஸா பிரியும். அப்ப 2 அயான்ஸ். இது 3. இது வந்து 1 அயானா பிரியும். இதுவும் 1 அயானா பிரியும். சோ நீங்க இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டைரக்டா ஆன்சர் கொண்டு வரதுனால மோஸ்ட்லி I வேல்யூ வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். இங்க வேல்யூஸ் மோலாரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மூணு ஆப்ஷன்லயும் நீங்க I வேல்யூ வச்சே சொல்லிடலாம். இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்க எப்படி சொல்லிருக்கலாம்னா இத 0.015 மோலாரோட எத்தனை அயான்ஸா பிரியுது அப்படின்றத வச்சு நீங்க ஆன்சர் போட்டு சொல்லிருக்கலாம். மூணு ஆப்ஷன் டைரக்டா நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் அயான்ஸை வச்சு. இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் தான் நீங்க ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். சோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஈஸி தான். ஓகேங்களா? கஷ்டம் சொன்னா அது கஷ்டமாவே தான் இருக்கும். ஈஸி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 76. N2 நைட்ரஜன் கேஸும் O2 கேஸும் சேர்ந்து எனக்கு 2 மோல் NO வா கிடைக்குது. இந்த வினையில என்ற வினையில் NO வின் விளைச்சல் எப்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது நம்மளோட புத்தகத்துல எங்க இருக்குன்னா 11th புக்ல 284ல இருந்து 289 வரைக்கும் இருக்கு. இது யூக்லிபிரியம் லெசன். ஓகேங்களா? யூக்லிபிரியம்ல கடைசி பார்ட். இந்த பேஜ் நம்பர் இங்க 284ல இருந்து 289 வரைக்கும் படிச்சீங்கன்னா ஆன்சர் ஈஸியா போட்டுருக்கலாம். ஈஸியான क्वेश्चन தான். மோர் ஆர் லெஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரியில கேட்டது ஓர் ஆர் லெஸ் ஈஸி தான். ஓகேங்களா? இங்க பாருங்க, இதுக்கான ஆன்சர் இங்க பாருங்க. 76 क्वेश्चनக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா third option A and CD. A and CD இதுக்கான சரியான ஆன்சர். இந்த பேஜ் நம்பர் 284ல இருந்து 289 வரைக்கும் நீங்க படிச்சீங்கனாலே தெரியும் என்ன இதுக்கு ஆன்சர் கரெக்டா வரும் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 77. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அயனி கொடுத்துட்டாங்க. இந்த அயனி வந்து எந்த தொகுதி எண்ணில வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட பிராக்டிகல் புக். லாஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் கெமிஸ்ட்ரி புக் வாங்கிருந்தீங்கன்னா சார் ஒரு புக்லெட் கொடுத்திருப்பாரு கெமிஸ்ட்ரி புக்கோட. அந்த புக்லெட் என்னன்னா பிராக்டிகல் கெமிஸ்ட்ரி. அந்த பிராக்டிகல் கெமிஸ்ட்ரி புக் தான் சார் புக்லெட்டா கொடுத்திருப்பாரு. அந்த புக்லெட்டை யார் யாரெல்லாம் வாங்கி படிச்சீங்களோ அவங்க எல்லாம் இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா மேபி புக் கொடுக்காம அந்த புக்லெட் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா லாஸ்ட் இயர் வாங்கின பசங்க எல்லார்கிட்டயுமே இந்த பிராக்டிகல் கெமிஸ்ட்ரி புக் கண்டிப்பா இருக்கும். அந்த பிராக்டிகல் கெமிஸ்ட்ரியில தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இல்ல இதுக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க. ஹைட்ரஜன் அணு முறையே n = 2 அங்க இருந்து n = 2வது மட்டத்துல இருந்து 3வது மட்டத்துக்கு போகும்போது ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல்ல இருந்து தேர்ட் எனர்ஜி லெவலுக்கு போகும்போதும் ஃபோர்த் எனர்ஜி லெவல்ல இருந்து சிக்ஸ்த் எனர்ஜி லெவலுக்கு போகும்போதும் அது வந்து உறிஞ்சப்படும் அலை நீளத்தின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் அணு வந்து n = 2 அதுல இருந்து n = 3
வரைக்கும் போறது ஒரு லாம்டா வேல்யூ நமக்கு கிடைக்கும் அலைநீளம் வேல்யூ. அங்க இருந்து n equal to 4ல இருந்து n equal to 6க்கு போக சொல்ல ஒரு அலைநீளம் வேல்யூ கிடைக்கும். அதனோட ரேஷியோ விகிதம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் 1/4. இது நம்மளோட புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th புக்ல 66 பேஜ் நம்பர்ல இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுதான். இது என்ன சொல்லுவானா, இதுதான் லாம்டா. சாரி இது வந்து நியூ, இது வந்து v வெலாசிட்டி. ஓகேவா? என்ன வெலாசிட்டி போடுறோமோ அந்த வெலாசிட்டி. இது வந்து c, cன்றது 3 × 10⁸ ஸ்பீடோட வேல்யூ, ஒலியோட வேகம், அது என்னன்னு போடுவோம். இது என்ன ஃபார்முலா? 1/λ. நியூன்றது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்போ 1/λ தான் நம்ம கண்டுபிடிப்போம். இங்க நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா 1/λ வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க, n1² n equal to 2ல இருந்தோம் n equal to 3க்கு போகுது. அப்போ இந்த n1ன்றது இது, n2 n ஃபைனல் n இனிஷியல், இதுதான் 3. இங்க இருந்து இங்க போக சொல்ல நம்ம 1/λ வேல்யூ கண்டுபிடிப்போம். எல்லாரும் என்ன தப்பு பண்ணிருப்பீங்கன்னா இந்த தப்பு தான் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. 1/λ லாம்டா வேல்யூவா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இங்க ஒரு வேல்யூ 64 அப்படின்னு வருதுன்னா இது 1/64 தான் லாம்டாவோட வேல்யூ. நம்ம என்ன டைரக்டா எப்படி எடுத்து போட்டுருப்போம்னா 64 இன்னொரு வேல்யூ என்ன வந்திருக்கும் 86 வருதுன்னா 86 அப்படியே போட்டிருப்போம். ஆனா இது எப்படி வந்திருக்கணும் 86/64 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த தப்பு மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணுவீங்க. இதுதான் இதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளோட புத்தகத்திலேயே இருக்கு. இதுதான் நியூ ஈக்குவல் டு RH. அவங்க வேல்யூ கொடுக்கல, அப்போ RH வந்து 9. மோஸ்ட்லி எல்லாரும் இந்த வேல்யூ எல்லாம் மெமரி பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த n வேல்யூ n ஃபைனல் எல்லாம் போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டா 1/4 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 79 क्वेश्चन நம்ம இப்ப பார்க்க போறோம். கீழ்கண்ட அணைவு சேர்மங்கள் உரியும் ஒளியின் அலை நீளத்தின் சரியான வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த லெசனோட क्वेश्चन அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட क्वेश्चन. அலை நீளத்தின் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. ஓகேவா? இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இங்க பாருங்க, இது நம்மளோட புத்தகத்துல 12th புக்ல பேஜ் நம்பர் 194ல இருக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இங்க பாருங்க, அந்த இது அப்படியே இந்த எல்லா நாளுமே அப்படியே நம்மளோட புத்தகத்துல இருக்கு. COCl NH3 2+ இருக்கா? இது இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, CONH3 6, CONH3 6 2+. absorbed light value பாருங்க 475. ப்ளூ கலரா அப்சார்ப் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாருங்க, அப்புறம் என்ன COCN6 3-, COCN6 3-, 310. ஓகேவா? நெக்ஸ்ட் CuH2O 4+, 4 2+, 600 398. இதுல இருந்தே நம்ம சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இது வரும், அதுக்கு அடுத்து 498 to third option, இது fourth option. C and then D, A, B. ஓகேவா? அப்ப சரியான விடை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இது நம்மளோட புத்தகத்துல பேஜ் நம்பர் 194ல 12th புக்ல இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8, क्वेश्चन நம்பர் 80. क्वेश्चन நம்பர் 80 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீழ்கண்ட வரிசையில் அவற்றின் எதிரே தரப்பட்டுள்ள பண்புடன் சரியாக பொருந்துவனவற்றை தேர்ந்தெடுக்க. சரியா எது பொருந்தி இருக்கு அதை மட்டும் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க, H2O is greater than NH3 is greater than CHCl3 குளோரோஃபார்ம். இருமுனை திருப்புத்திறன், இருமுனை திருப்புத்திறன். இருங்க, இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாமா? இருமுனை திருப்புத்திறன், அதாவது டைபோல் மொமெண்ட் இஸ்
proportional to dipole moment is directly proportional to lone pair of electron. Lone pair க்கு directly proportional அப்படினு சொல்ல first option correct. ஓகேவா? next B க்கு பாருங்க XeF4 is greater than XeO3 XeO இதெல்லாம் மைய அணு மீதான தனித்த ஜோடி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு முன்னாடி இதே क्वेश्चन முன்னாடி இது என்ன வடிவம் இதுக்கான ஜியோமெட்ரி என்ன அப்படினு क्वेश्चनா வந்திருக்கும். இதே क्वेश्चन முன்னாடி வந்திருக்கும். இந்த क्वेश्चन தான் நான் முன்னாடி படத்தோட வச்சிருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து முன்னாடி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இது பிணைப்பு நீளமா? இங்க பாருங்க பிணைப்பு நீளம் வந்து பிணைப்பு தரத்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படினு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் N2O2 H2 இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னா ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படினா A and D மட்டும் சரி அப்படினு வருது. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா fourth ஆப்ஷன். இது நம்மளோட புத்தகத்துல 11th 132 பேஜ் நம்பர்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. குளோரோஃபார்மோ அன்னிலினோ என்ன டைப் ஆஃப் அதாவது பின்ன வளைவடித்தலா நீராவி வளைவடித்தலா அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் என்ன பாத்தீங்கன்னா fourth option is the correct answer. ஓகேவா? இது நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னா 11th புக்ல பேஜ் நம்பர் 170 ல இருந்து 174 அந்த பேஜ்க்குள்ள இருக்கு. ஓகேவா? குளோரோஃபார்ம் மற்றும் அனிலீன் இங்க பாருங்க இது என்ன வருது வாலை வடித்தல் இருக்கா எளிய வாலை வடித்தல் ஏக்கு fourth ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க பெட்ரோலியம் தொழிற்சாலையில் கச்சா எண்ணெய் பின்ன வாலை வடித்தல் தொழில்நுட்பத்தில் பயன்பாடுகளில் ஒன்று பெட்ரோலிய தொழிற்சாலையில் கச்சா எண்ணெய். ஓகேவா? இது என்ன டைப் பின்ன வாலை வடித்தல். ஓகேவா? பின்ன வாலை வடித்தல்ல கச்சா எண்ணெய் வருது. அப்போ Bக்கு வந்து பின்ன வாலை வடித்தல். ஓகே தேர்ட் ஆப்ஷன். அப்புறம் ஸ்பெண்ட் இது கிளிசரால். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க கிளிசரால் சோப்பு தொழில்ல தான் என்ன பயன்படுத்துறாங்க கிளிசராலை பிரிக்க எது பயன்படுத்தணும் குறைந்த ஆவி அழுத்தம் குறைக்கப்படுகிறது. இயந்திரத்தின் உதவியுடன் குடுவையின் அழுத்தம் குறைக்கப்படுகிறது. அதுதான் என்ன பாருங்க குறைந்த அழுத்தத்தில் வாலை வடித்தல் தான் இது. சிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் அனிலினும் நீரும் நமக்கு டைரக்டாவே தெரியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச क्वेश्चन நீராவி வாலை வடித்தல். ஓகேவா? அதுவும் நம்மளோட புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் fourth ஆப்ஷன். and then இது எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னா 11th புக்ல 470 ல இருந்து 474 அந்த பேஜ்க்குள்ள இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க நீராவி வாலை வடித்தல் சொன்னல இதுலதான் அனிலின் நீர் கலவையில் இருந்து பிரிக்கப்படுகிறது. நீராவி வாலை வடித்தல்ல அனிலின் நீர் பிரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஓகே இது 82 क्वेश्चन வந்து நம்மளோட புத்தகத்துல பேஜ் நம்பர் 12th புக்ல வந்து பேஜ் நம்பர் எதுல இருக்குன்னா சாரி மறந்துட்டு இருக்கா ஒரே நிமிஷம் பேஜ் நம்பர் 15 12th புக்ல வினைவேகம் அந்த லெசன்ல இருக்கு கெமிக்கல் கோஆர்டினேஷன் அந்த லெசன்ல இருக்கு. ஒரு வினையின் வினைவேக மாறிலி 0.03 செகண்ட் இன்வர்ஸ் 1 எனில் 7.2 மோல் லிட்டர் இன்வர்ஸ் 1 செறிவு கொண்ட வினை படு பொருளின் செறிவு 0.9 மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஆக குறைவதற்கு தேவைப்படும் நேரம் எவ்வளவு? அவங்க log 2 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட புத்தகத்துல இடம் பெற்றிருக்குது. இந்த क्वेश्चन 82 क्वेश्चनக்கான ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலால நீங்க போட்டீங்கன்னா t வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு இதுக்கு ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 69.3 seconds. Fourth option is the correct answer. Okay. Next 83 பாருங்க. 83 கீழ்கண்டவற்றுள் எந்த எலக்ட்ரான் அமைப்புகள் முதன்மை தொகுதி தனிமங்களை
வச்சு என்ன ஆட்டம் வருது, அந்த ஆட்டம் S பிளாக்லயும் P பிளாக்லயும் வருதான்னு பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா அதுதான் முதன்மை தொகுதி தனிமங்கள். ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A and C. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 84 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. உதாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க, கரைசலின் வகை கொடுத்துட்டு இருக்காங்க, ஈரப்பதம், இது எல்லாமே நம்மளோட புத்தகத்துல ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னா 12th புக்ல பேஜ் நம்பர் 2ல இருக்கு. இதுதான் பாது. இத வச்சு ஆன்சர் கிரெடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 85 5 மோல்கள் X என்ற திரவமும் 10 மோல்கள் Y என்ற திரவமும் கொண்ட ஆவி அழுத்தம் 70 டார். 70 டார்னா பிரஷரை சொல்லுவோம்ப்பா, டார்னா கொண்ட ஒரு திரவம் தயாரிக்கப்படுகிறது. தூய X மற்றும் Y ஆகியவற்றின் ஆவி அழுத்தங்கள் முறையே 63 டார் மற்றும் 73 டார். P0X P0 Y ஓட வேல்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. தூய அப்படின்னா P0 சொல்லுவோம். ஓகேவா? P0X P0Y கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்களா, இது என்ன வகையான கரைசல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எதிர்மறை விலக்கம் காட்டும். ஓகேங்களா? நெகட்டிவ் டீவியேஷன் காட்டும். ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அத ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ணலன்னா 2 வகை கரைசலா பிரிப்போம். பாசிட்டிவ் டீவியேஷன் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன் பிரிப்போம். இது வந்து நெகட்டிவ் டீவியேஷன் காட்டும், எதிர்மறை விலக்கம் காட்டுகிறது. ஓகேங்களா? இந்த இது ஓகே பாருங்க. 86ல கார்பன் வந்து ஹைட்ரஜன் கூட வினைப்பட்டு நமக்கு என்ன தருதுன்னா மீத்தேனை தருது. அதனோட திட்ட உருவாதல் சொல்லக்கூடாது, உருவாதல் வெப்பம் என்னன்னா -74.8 கிலோ ஜூல். ஓகேவா? என்ற வினையை கீழ்கண்ட எந்த வரைபடம் துல்லியமாக காட்டுகிறது அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ்னாலே நமக்கு தெரியும் இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆமா தானே? மைனஸ் ΔS ஓட வேல்யூ மைனஸ்ல வந்தா அது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்ற சொல்ல நம்ம இந்த 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே எண்டோதெர்மிக். சோ இந்த 2 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணலாம். மீதி இருக்கிறது 2 ஆப்ஷன் மட்டும் தான். இந்த 2 ஆப்ஷனை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது நம்மளோட புத்தகத்துல எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னா 12th புக்ல பேஜ் நம்பர் 82ல இந்த வரைபடம் அப்படியே கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கல இந்த ΔS ஓட வேல்யூ, இதுதான் ΔS ஓட வேல்யூன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இதுதான் ΔS ஓட வேல்யூ. அங்க பாருங்க 74.8. மேல இருக்கிறது வந்து என்ன வேல்யூ? இங்க பாருங்க, இது வந்து எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, கிளர்வு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் ΔH ஓட வேல்யூ. மேல இருக்கிறது கிளர்வு ஆற்றல். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கீழே தான் ΔH வேல்யூ. அப்போ இது கரெக்ட். ஆமாவா? இங்க வந்து எக்ஸைட்டேஷன் எனர்ஜிக்கு 74.8ன்னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு தானே? அப்போ சோ இந்த 2 ஆப்ஷன் டைரக்டா நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். அப்புறம் இருக்குது செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் மட்டும்தான். சோ செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல பார்க்க சொல்ல செகண்ட்ல கொடுத்திருக்கிறது எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, கிளர்வு ஆற்றல். ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது தான் ΔH ஓட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். நம்மளோட புத்தகத்துல வந்து 12th புக்ல 82 பேஜ் நம்பர்ல இந்த படம் அப்படியே கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 87. கீழ்கண்ட எந்த சேர்மம் புரோமின் நீரை நிறமிழக்க செய்யாது? இந்த புரோமின் நீர் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம்னா சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா, நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க, அந்த காம்பவுண்ட் வந்து சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த புரோமின் நீர் டெஸ்ட் செய்வோம். புரோமின் நீர் வந்து நிறமிழக்க செய்யாது. அது வந்து சாச்சுரேட்டடா இருந்தா புரோமின் நீரை நிறமிழக்க செய்யும். சாச்சுரேட்டடா இல்ல அப்படின்னா என்ன பண்ணாது, நிறமிழக்கம் செய்யாது. அப்போ இது வந்து என்னன்னா பிராக்டிகல் கெமிஸ்ட்ரி. நான் முன்னாடியே ஒரு क्वेश्चन சொல்லிருப்பேன்ல,
பிராக்டிக்கல் புக்லெட் போன வருஷம் புக் வாங்குனவங்க எல்லாருக்கும் புக்லெட் ஒன்னு கொடுத்திருப்பாங்க கெமிஸ்ட்ரி புக்கு கூட அந்த புக்ல பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கும் அந்த புக்ல இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் அந்த புக்ல இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 87க்கு 4th ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் 88 இது ஆல்ரெடி வந்த நீட் क्वेश्चन இந்த क्वेश्चन எல்லாரும் 2023 நினைக்கிறேன் KO2 சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்லுவோம் இத பெராக்சைடுன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு சல்ஃபியூரிக் ஆசிடோட ஆக்சோ அமிலம் ஓகேங்களா இந்த சூப்பர் ஆக்சைடு வந்து 2023 ஓட நீட் क्वेश्चन இந்த क्वेश्चन எல்லாரும் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இதுல நம்மளோட புத்தகத்துல எங்க இருக்குன்னா 11th புக்ல 330 பேஜ் நம்பர்ல இருக்கு ஓகேங்களா இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நம்ம ஆன்சர் பார்த்துடலாமா KO2 இங்க வந்து இந்த ஓட்டுக்கு இந்த ஓக்கு வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா 1/2 -1/2 into 2 2 கேன்சல் ஆயிட்டு K = 1 ன்னு வரும் +1 இது நம்மளோட புத்தகத்துல 11th புக்ல 330 ல இருக்கு இங்க பாருங்க H2O2 Na2O2 இது ரெண்டத்தையும் நம்ம பெராக்சைடு அப்படினு சொல்லுவோம் இதுல ஆக்சிஜன் அணுவுக்கு வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படினா -1 நெக்ஸ்ட் சூப்பர் ஆக்சைடு என்னன்னா KO2 and RbO2 பொட்டாசியம் ஆக்சைடும் ருபிடியம் ஆக்சைடும் தான் என்ன சூப்பர் ஆக்சைடு அப்படினு சொல்லுவோம் என்ன எதெல்லாம் சூப்பர் ஆக்சைடு அப்படினு சொல்லுவோம்னா NCERT ல இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க KO2 and RbO2 இதுல ஆக்சிஜன் அணுவுக்கும் ஆக்சிஜனேற்ற எண் ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவுக்கும் என்னன்னா 1/2 -1/2 மத்த எல்லா இடத்துலயும் ஆக்சிஜன் வர சொல்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா -2 யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இதுல இந்த பெராக்சைடு வர சொல்ல ஆக்சிஜன் அணுவுக்கு என்னன்னா -1 ஓகேவா இந்த மாற்றத்தால தான் நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட வேல்யூ மாறி வருது ஓகேவா +1 K க்கு வந்து +1 H2O2 ல O க்கு வந்து -1 H2SO4 ல +6 ஓகேவா S ஓட வேல்யூ +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நெக்ஸ்ட் பார்க்கலாமா 89 क्वेश्चन பாருங்க பென்சீன் டைசோனியம் உப்பு அனிலின் நைட்ரஸ் அமிலத்துடன் 273 ல இருந்து 278 கெல்வின்ல வினைப்படுத்தி தயாரிக்கலாம் உலர் நிலையில் இது எளிதில் சிதைவடைகிறது அதாவது இந்த அனிலின் நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சீன் டைசோனியம் இது வந்து அனிலின நைட்ரஸ் அமிலத்தோட வினைப்படுத்தும் போது எந்த டெம்பரேச்சர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 273 ல இருந்து 278 அங்க வினைப்படுத்தும் போது நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் உலர்ந்த நிலையில வந்து இது சிதைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டைரக்ட் NCERT தான் 12th புக்ல பேஜ் நம்பர் 324 இங்க பாருங்க 324 ல இங்க இருக்கு நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரிய செய்வதன் மூலம் பென்சீன் டைசோனியம் குளோரைடு தயாரிக்கப்படுகிறது இது நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்துல இடம்பெற்றிருக்குது சரிங்களா ரியாக்ஷன் இதுதான் நைட்ரஸ் அமிலம்னு சொல்லுவோம்ப்பா இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இது நைட்ரஸ் ஆசிட் இது சோடியம் நைட்ரஸ் ஆசிட் HNO2 இத நைட்ரஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரி பென்சீன் வளையத்தில் அயோடின் நுழைப்பது கடினம் எனவே அயோடின் பென்சீன் டைசோனியம் குளோரைடை KI உடன் வினைப்படுத்தி தயாரிக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து முன்னாடி இருக்கிற क्वेश्चनக்கே காமிச்சாச்சு ஓகேங்களா முன்னாடி இருக்கிற क्वेश्चनலயே இது வந்துருச்சு நெக்ஸ்ட் 90 கீழ்கண்டவற்றுள் எவை பாராகாந்த தன்மை கொண்டவை இங்க பாருங்க இது பேஜ் நம்பர் 12th புக்ல 161 பேஜ் நம்பர்ல இருக்கு இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் A and D இதுல நிக்கல் வந்து நிக்கல் 2+ ஆமாவா இதுலயும் நிக்கல் 2+ இதுல
வந்து ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதுலயும் நிக்கலுக்கு ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இதுல நிக்கல் 2+. இதுல எது வந்து பாராகாந்த தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. இது வந்து வீக் லிகாண்ட், இது ஸ்ட்ராங் லிகாண்ட். இதுவும் வீக் லிகாண்ட், இது ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்படி பார்க்க சொல்ல நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஸ்ட்ராங் லிகாண்ட்னா பேர் பண்ணணும். ஓகேங்களா? விபி தியரி வச்சு போடலாம். ஓகேவா? விபி தியரி வச்சு போட சொல்ல ஸ்ட்ராங் லிகாண்ட்னா பேர் பண்ணியே ஆகணும். கன்ஃபார்ம் பேர் பண்ணணும். வீக் லிகாண்ட்னா பேர் பண்ண கூடாது. ஸ்ட்ராங் லிகாண்ட்னா பேர் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ண சொல்ல நமக்கு வர ஆன்சர் என்னன்னா செகண்ட் ஆப்ஷன் ஏ அண்ட் டி. ஓகேவா? ஓகே, இது நம்ம கொடுத்திருக்கிறது எதுல இருந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னா 2024 புக், பழைய எடிஷன் புக் வச்சுதான் இது கொடுத்திருக்கோம். நியூ எடிஷன்ல வந்து இது பேஜ் நம்பர் மோஸ்ட்லி வேரி ஆக வாய்ப்பில்லை. ஒரு சிலது வேரி ஆகியிருந்தா கொஷின்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து போன வருஷம் 2025ல எடிட் பண்ணது. சோ அது கொஷின்ஸ் இன்சர்ட் பண்ணிருக்கிற புக்கை வச்சு இது கொடுக்கல. கொஷின் இன்சர்ட் பண்ணாம இருக்கிற புக்கை வச்சுதான் கொடுத்துருக்கோம். அப்படி உங்களுக்கு கொஸ்டின் பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த லெசன் இது எந்த கொஸ்டின் வந்திருக்கு, எந்த லெசன்ல வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணி அந்த பாடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 45க்கு 40 கொஸ்டின் நம்மளோட ராஜேஷ் நீட் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷ்ல எப்படி படிக்கிறது, 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் நம்ம தமிழ் மீடியமே படிச்சிட்டோமே, இங்கிலீஷ் எப்படிதான் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற நிறைய மாணவர்கள் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்குதுன்னா இந்த ராஜேஷ் நீட் புத்தகம். இது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுமே இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த ராஜேஷ் நீட் புத்தகத்தை வாங்கி படிங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் டாக்டரா நீங்களும் வந்து சாட்சியா இருப்பீங்க. நீங்களும் ஒரு ஆதாரமா வந்து நிற்பீங்கன்னு நாங்க விரும்புறோம். சோ நிறைய தமிழ் மீடியம் மாணவர்கள் இந்த தமிழ்நாட்டுல இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்றோம்னா இந்த ராஜேஷ் நீட் புத்தகத்தை வாங்கி படிங்க. நீங்களும் கண்டிப்பா டாக்டர் ஆகலாம். நன்றி, வணக்கம்.